வணக்கம். உங்கள் உட்பரி சந்திரசேகர் பேசுகிறேன். ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னுடைய மாடம்பாக்கத்துடைய ஃபேக்ட்ரி ஷோரூமோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதற்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதற்கு நான் நன்றி தெரிவித்துட்டு, இப்பொழுது நான் சிங்கப்பூர் மாநிலத்தில் புதிய ஒரு ஷோரூம் திறந்திருக்கிறேன். ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு புதிய ஷோரூம் திறந்திருக்கேன். அதை பற்றி தெரியப்படுத்துவதற்காகவும், என் பொருளை பற்றி மிகைப்படுத்தி சொல்றதுக்காகவும், என்னுடைய தரத்தை பற்றி சொல்வதற்காக இந்த வீடியோவை போடுகிறேன். இந்த வீடியோவில் நான் என்னுடைய பொருள் தரம் ஏன் இந்த இடத்துல நான் இங்கே திறந்தேன் என்றதையும் அந்த விளக்கத்தையும் நான் இப்போது சொல்லுவேன் உங்களுக்கு. தற்போது சிங்கப்பெருமாள் கோயிலில் நான் இந்த உட்பரி என்ற ஒரு புதிய ஷோரூம்பை திறந்ததற்கான காரணங்கள் நிறையா இருக்கின்றது. அது என்ன காரணம்னா, நான் தரமான பொருளை தயாரித்தாலும் மக்களிடத்தில் என்னால் கொண்டு சேர்க்க இயலவில்லை. சரி, எனக்கு சொந்தமாக மாடம்பாக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஷோரூம் இருக்குது. அங்கே ரோட்ல இருந்து நம்மளுடைய வேளச்சேரி மெயின் ரோடு இன்டீரியரா உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் போறனால மக்களுக்கு என்னால சரியா தெரியப்படுத்த முடியல. சரி, அப்போதான் நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். சரி, நம்ம தரமான பொருளை செஞ்சாலும் மக்களிடத்துல நம்ம தரமான பொருளை செய்யறன்றதை தெரியப்படுத்தினால்தான் இன்றைய உலகத்துக்கு சரியா இருக்குன்னு சொல்லிதான் சரி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டு மக்களுக்கு இந்த பொருளெல்லாம் நம்ம தெரியப்படுத்தி வாடிக்கையாளர்கள் இதை வாங்க நம்ம கடையில் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பும், இந்த வாடிக்கையாளர் நமக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். வாடிக்கையாளர்களுக்கு இந்த பொருளெல்லாம் பார்த்து இதில் நமக்கு நல்ல ஒரு வியாபாரம் வரணுன்ற நோக்கத்திலையும், நம்மளோட வியாபாரமும் நல்லா நடக்கணும், தரமான பொருளை கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடையும் இந்த கிளையை சிங்கப்பெருமாள் கோயிலில் நான் திறந்திருக்கிறேன். இதில் என்ன, சிங்கப்பெருமாள் கோயிலில் நான் திறந்ததுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா, இங்கே எக்ஸ்பென்ஸ் கம்மி. எக்ஸ்பென்ஸ் மீன்ஸ்னா, நான் சிட்டிக்குள்ளே இப்போ கடை வச்சேன்னா எனக்கு ஒரு ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2 lakh above வருது ரெண்ட்டு. பட் எனக்கு இங்கே ஒரு பட்ஜெட் ரெண்ட்டாக இருக்கிறனால இந்த இடத்துல இந்த ஜிஎஸ் ரோட்டில் நான் இந்த கடையை திறந்தேன். ஏன்னா இன்னொன்று நான் நினச்சேன் என்னன்னா, இந்த இடத்துல போய் திறக்கிறோம், பிஸ்னஸ் எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் டிமார்ட்னு ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, மஹேந்திரா சிட்டி இருக்குது. சரி, இது போக சுற்றி நிறைய வில்லேஜஸ் இருக்கு. அது இல்லாமல் எல்லா மக்களும் இப்போ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் அண்ணா நகர், ஆவடி, அம்பத்தூர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஆனால் மாடம்பாக்கத்துக்கு புக் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா கஸ்டமருக்கும் என்னால் கொண்டு ரீச் பண்ண முடியல. சரி, அப்போ என்ன பண்ணால் எல்லா மக்களும் ஒரு நாள் இந்த ஜிஎஸ் ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க. சவுத்து அதாவது தென் மாவட்டத்துக்கு போகிற எல்லாருமே இந்த ரோடை கனெக்டிங் பண்ணி தான் போவாங்க. அப்போ அவங்க இந்த பார்க்கும்போது நம்ம ஷோரூமை அவங்க பார்த்து விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டே நம்ம பொருள் பிடிச்சிருந்தா அவங்க ஆர்டரை கொடுத்தாங்கன்னா நம்ம கொண்டே ஃப்ரீ டெலிவரி தான் கொடுக்க போகிறோம். நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுக்கறனால அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சரி, இந்த ரோடையும் பேஸ் பண்ணணும், எனக்கு செலவும் கம்மியாக இருக்கணும். அப்படி செலவு கம்மியாக இருந்தால் தான், எனக்கு எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருந்தால் தான் நான் ஃபேக்ட்ரியில் செய்கிற ரேட்டுக்கே இங்கே மக்களுக்கு என்னால் இந்த பொருளை விற்பனை செய்ய முடியும். அதனால தான் நான் இந்த கிளையை திறந்திருக்கேன். இந்த கிளையை திறந்ததுக்கு ஏற்கனவே சென்ற வீடியோவில் நிறைய ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் மீண்டும் ஒரு பெரிய வணக்கத்துடனும் நன்றியும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணி கொள்கிறேன். வாங்க, மறுபடியும் இந்த கிளையை ஃபுல்லாக உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். இந்த கிளை ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் வச்சிருக்கிறேன். பேர் ஆதரவு வேண்டி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். மக்கள் அனைவரும் எனக்கு பார்த்து வாடிக்கையாளர்கள் எனக்கு பெரும் ஆதரவை தரணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் முதல் ப்ராடக்டா நம்ம சோபாவை பார்ப்போம். 5 சீட்டர் 3+ சிங்கிள். இப்போ 5 சீட்டர் சோபா, இதை நான் இந்த சோபாவுக்கு நான் வச்சிருக்க பேர் லோட்டஸ் சோபான்னு வச்சிருக்கேன். இதுக்கு பேர் ஏன் லோட்டஸ் சோபான்னா, லைட்டாக அந்த லோட்டஸ் பூ மாதிரி இந்த சைடு எல்லா சோபாவிலையும் நீங்கள் பார்க்க வேண்டியது 4 கால் இருக்கும், கை வைக்கிற ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும். சைடு தான் டிசைனாக காட்ட போகிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மரம் எப்போவுமே பெண்ட் ஆகாதனால என்ன செய்வோம்னா, பெரிய லாக் எடுத்து அதை நம்ம கட் பண்ணி நம்ம இந்த கட் பண்ணுறதுனால இதில் நிறைய வேஸ்டேஜ் போகும். அதனால தான் இந்த பெண்டு நமக்கு கிடைக்குது. இந்த பெண்டு கிடைக்கும் போது என்ன ஆகும்னா, இது ஒரு மாடலாக பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். சோபான்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்றது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய பார்ட்னரும் அந்த மாதிரி தான் யோசிப்பார். ஏன்னா அவர் ஒரு விஷயத்த நான் சொல்ல எனக்கு கஸ்டமர் ஃபீட்பேக் எடுத்து நாங்கள் மாடலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரே மாடல் நாங்கள் விற்க மாட்டோம். மாடல் மாற்றி நாங்கள் புதுசாக கிரியேட்டிவிட்டி பண்ணி தான் நாங்கள் விற்போம். இப்போ இந்த 5 சீட்டு சோபா இருக்குதுன்னா, இந்த கை பார்த்தீங்கன்னா 5 இன்ச் திக்னஸில் போடுவோம். வழக்கமாக ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்மளதுல மேக்ஸிமம் 5 இன்ச் திக்னஸ் கை திக்னஸ் போடுறோம். ஏன் 5 இன்ச் திக்னஸ் போடுறோம்னா, கை நல்லா வைக்கிறதுக்கு, ஒரு காஃபி வைக்கிறதுக்கோ ஒரு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. இதில் உட்காந்து நீங்கள் ஒரு சின்ன லெட்டர் கூட உட்காந்து எழுதலாம், அந்த அளவு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரம் பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து டீக்குன்னா அந்த ஒரிஜினல் டீக்கு தான் போடுவேன். நான் வந்து மார்க்கெட்டில் தைரியமாக சொல்லுவேன், ஆப்பிரிக்காவில் கானா டீக் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது பேஸாக இருக்கட்டும், சைடு பீஸாக இருக்கட்டும், இல்லை மெயின் பீஸை மட்டும் டீக்கு போட்டு வேறு ஏதாவது மரத்தை நான் மிக்ஸ் பண்ணுறது அந்த பழக்கம் என்கிட்ட இருக்காது. சிறிய பீஸாக இருந்தால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கானா டீக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு மாடலையும் என்ன செய்வோம்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாடல் இருக்குதுன்னா இந்த மாடல் அழகாக இந்த கூட மாதிரி கொண்டு வரனால தான் இதுக்கு லோட்டஸ் சோபான்னு பேர் வச்சுருக்கோம். சரி, கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக இந்த மாடலையும் இங்கே இப்படி ஒரு டிசைனாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு குஷன் வந்து வெளியில் போயிடக்கூடாது. மெயினாக வந்து என்னென்னா மார்க்கெட்டில் பிரச்சனை என்னென்னா, நிறையா சோபா வரும் இப்படி வச்சு செய்வாங்க. நீங்கள் உட்காரும்போது இப்படி வலிக்கிட்டு வந்துடும், வெளியில் வந்துடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் குஷன் வந்து வெளியே வராது. அந்த அளவுக்கு இந்த இடத்தெல்லாம் நாங்கள் வந்து ரெடி பண்ணி இதெல்லாம் கஸ்டமருடைய ஃபீட்பேக்கில் எடுத்து எங்களை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட மேட் ஃபினிஷிங் வரும். என்கிட்ட எல்லா ஃபினிஷிங் இருக்குது. மேட் ஃபினிஷிங் இருக்குது, கிளாஸி இருக்குது, பியூ எல்லா ஃபினிஷிங் இருக்குது. கார் பெயிண்ட் கூட நான் அடிச்சு கொடுப்பேன். கஸ்டமருடைய நீடு என்ன, அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுப்பேன். இப்போ இந்த டிசைனில் வந்து கஸ்டமர் வந்து திடீர்னு எனக்கு இந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா இமீடியட்டாக, ஏன்னா எல்லாமே டெய்லர் மேடு தான். கஸ்டமர் ஆசை என்ன கேட்குறாங்க, ரைட், அவங்க என்ன கிரியேட்டிவிட்டி மைண்டில் இருக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். குஷன் பார்த்தீங்கன்னா பிராண்டட் குஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ரப்பர் மோல்டட் குஷன், 5 years ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, வுட்டுக்கு லைஃப் கேரண்டி. இது இல்லாமல் வந்து கவர் வந்து பிராண்டட் கவர் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நான் கவருடைய இதெல்லாம் நான் மறுபடியும் காட்டுறேன். வாங்க அடுத்த கட்டிலுக்கு போகலாம். இப்போ இந்த கட்டில் வந்து குயின் சைஸ் கட்டில். இது வந்து இந்த கட்டில் வந்து ஸ்டிக் ஹெட் பாக்ஸ்னு வச்சுருக்கேன். இதுக்கு பேர் நல்லா திக்னஸான மரம் போட்டு ஹெட் பாக்ஸ் கட்டில். அதாவது நான் ஹெட் பாக்ஸ் கட்டில்னு இதை வச்சிருக்கிறேன். ஏன் ஹெட் பாக்ஸ் கட்டில்னா அங்கே ஒரு கேப் கொடுத்துருப்பேன். ஃப்ரண்ட்டில் ரீப்பர் ஹெட் பாக்ஸ் கட்டில்னு நான் வச்சிருக்கிறேன். இது வந்து குயின் சைஸ் கட்டில். இதில் என்னென்னா நம்ம வந்து ஒரு அர்ஜெண்டாக சில பொருள்லாம் அங்கே சைடில் வச்சுக்கிறது, டேப்லெட்டு, ஜுவல்ஸு, மொபைலு, சார்ஜஸ் போட்டு கூட அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பொருளை எங்கேயாவது வச்சோம்னா நம்ம தேட வேணாம், அந்த இடத்துல அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5க்கு 2 திக்னஸ் பார் தான் போடுவேன். அந்த 5க்கு 2 திக்னஸ் பார் போடுறதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இதில் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். இது ஃபினிஷிங் பார்த்தா ஹனி மேட்டு கொடுத்துருக்கேன். இதில் மேட் ஃபினிஷிங். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பெருசாக நீங்கள் நினைக்கலாம், இவர் ஷோரூம் வச்சுருக்காரு நிறையா ரேட்டாக இருக்கும், அப்படிலாம் கிடையாது. எனக்கு எக்ஸ்பென்ஸ் இந்த இவ்வளோ தூரம் ஏன் இவ்வளோ அவுட்டரில் வந்து கடை வச்சுருக்கிறேன்னா, எனக்கு வந்து ஃபேக்ட்ரி ரேட்டுக்கு மக்களுக்கு அதை விற்கணுன்ற ஒரு ஆசையில் தான், எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கணுன்றக்காக தான் வந்திருக்கேன். இப்போ இந்த கொட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே ஒரு கார்பெண்டரை வச்சு செஞ்சீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 45,000 50,000 இழுத்து விட்டுருவாங்க. ஏன்னா இந்த ஃபினிஷிங் அவங்களால தர முடியாது. ஏன்னா நான் கொடுக்குறதெல்லாம் பிராண்டடு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறேன். ஏசியன் யூஸ் பண்ணுவேன். தின்னரு, பாலிஸு, இதெல்லாம் சீலர் எல்லாமே பிராண்டடாக யூஸ் பண்ணுவேன். அதனால தான் என்னால் ஃபினிஷிங் இதை கொடுக்க முடியும். ஆல்மோஸ்ட் இந்த கட்டிலெலாம் வந்து இதெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மாலில் போட்டு விற்றா 60,000 70,000 விற்கலாம். பட் அப்படிலாம் கிடையாது. இந்த கட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 28,000 குயின் சைஸ் என்னால் தர முடியும். அதே மாதிரி உள்ள பிளாட்ஃபார்ம் வந்து 19 mm பிளே யூஸ் பண்ணுறேன். உள்ள வந்து குறுக்கு சட்டம் 6 சட்டம் கொடுத்துருக்கேன், படாக் சட்டம் கொடுத்துருக்கேன், நெடுக்கு சட்டம் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் கொடுக்குற பொருளில் வந்து கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ஏன்னா லைஃப் கேரண்டி சொல்லி தான் நான் மக்களை மார்க்கெட்டில் விற்கிறேன். அப்புறம் நான் வந்து விற்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து இல்லை அப்படின்னு என்னால் மாற்றி சொல்ல முடியாது. அதனால நான் வந்து மேனுஃபேக்சர்லேயே 99% வந்து கம்ப்ளைண்ட் வராத மாதிரி தான் அதை அசம்பிள் பண்ணுறேன். அதனால அதை மீறி வந்ததுனால அந்த கம்ப்ளைண்ட்டை ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பேன், இல்லை அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த காசு வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன். அடுத்த மாடல் இதுக்கு வந்து நான் ஸ்லீக்னு பேர் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்கணுன்றதுக்காக ஸ்லீக்னு ஒரு பேர் வச்சுருக்கிறேன். இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீஸ் எடுத்து ஒவ்வொரு இதுவும் குட்டி குட்டியான பீஸை செஞ்சு அது வந்து அப்படி அந்த இடத்துல எல்லாத்துலையும் நான் இது பண்ணி அதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கணும். அதில் ஒரு 3 போர்ஷன் ஒன்று இது பண்ணியிருக்கிறேன். அதே தான் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அதில் தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்க வேண்டியதை வச்சுக்கலாம். இதுவும் குயின் சைஸ் தான். இதில் வந்து இதுவும் குயின் சைஸ் தான். அதே மேட் ஃபினிஷிங், அதே ஹனி மேட்டு. இது நேச்சுரல் கலர். என் மரத்தை பாருங்களேன். நான் வந்து மரம் வந்து ஹோல்சேலில் தான் எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறேன்னா ஹோல்சேலில் எடுக்கிறனால தான் என்னால் வந்து ரேட்டை ஓரளவுக்கு கம்மி பண்ணி கஸ்டமர் கொடுக்க முடியும். நான் மார்க்கெட்டில் ஒரு கட்டில் 2 கட்டிலுக்குலாம் எடுத்தேன்னா என்னால் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்க முடியாது. அதனால் நான் மாசாக மரம் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால என்னால் ரேட் எடுத்துக்கணும். இந்த கட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எபோனின்னு பேர் வச்சுருக்கிறேன். இந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ்.
இந்த கிங் சைஸ் கட்டில் வந்து நான் எவ்வளோ போடுறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30,000 ரேஞ்சில் போட்டு கொடுக்குறேன். இதை பாருங்க, இந்த மரத்தை பாருங்க. ஆர்டிஃபிஷியலாக எதுவும் நான் வரைஞ்சிடலை. ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக வரைஞ்சோம்னா நம்ம ரொம்ப நாள் வியாபாரம்லாம் பண்ண முடியாது. அந்த மரத்தில் உள்ள எல்லா வெயின்னு உங்களுக்கு தெரியும். வெயின், அந்த மரம் எப்படி இருக்குது, அந்த அந்த டீ கூட்டுன்றதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா ஹனிமேட் போட்டோம்னா டார்க்காக தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நேச்சுரல் கலர் போட்டிருக்கனால இது நல்லாவே எலிவேட் ஆகும். அந்த இது அது மாதிரி நல்ல கட்டில் ஃபுட்போர்ட் பாருங்கள், ஹெட்போர்டு எப்படி இருக்குது, ஃபுட்போர்டு எப்படி இருக்குது, இது எல்லாமே இதாக இருக்கும். சைடு பார்லாம் 5க்கு 2 திக்னஸ்ஸு, 19 mm பிளேயு, இப்படி நிறையா. இதில் ஏதாவது நீங்கள் கஸ்டமைஸ் கேட்குறீங்க, எனக்கு இந்த டிசைன் வேணாம், ஃபுல்லாகவே அந்த டிசைன் போடுங்க, இல்லை இந்த டிசைனே வேணாம் எனக்கு பிளைனாக போடுங்க, இல்லை எனக்கு இன்னொரு டேக் மேலே வச்சுக்கணும், இதே மாதிரி போர்ஷன் எனக்கு இன்னொரு டேக் மேலே வச்சுக்கணும்னால நம்ம செஞ்சு கொடுக்குறோம். என்ன அதுக்கான மரம் அதுக்கான சார்ஜஸ் வாங்குவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் வந்து டைமண்ட் கட்டில்னு செஞ்சுருக்கிறேன். இந்த கட்டில் ஹனி மேட்டில் வச்சுருக்குறோம். இந்த ஹனி மேட்டில் வச்சுருக்கோன்னா இது வந்து கால்லாம் பாருங்கள், நல்லா திக்னஸ் கால் போட்டு சொல்லுவாங்க. நான் வந்து இத்தனை இன்ச்சு கால் போடுறேன், அத்தனை இன்ச்சு கால் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அத்தனை இன்ச்சு கால் போனால் நான் ஒன்று விளக்கமாக சொன்னோம்னா நம்ம வீடியோவை நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்க மாட்டீங்க. அதனால் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த விஷயத்தை. இது வந்து டைமண்ட் கட்டு. இது ஒரு கட்டிங் டைமண்ட் மாதிரி கட்டிங் பண்ணி கஸ்டமர் டைமண்ட் மாதிரி கட் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக எல்லா கட்டிலுக்கும் நான் லைஃப் கேரண்டி தான் கொடுப்பேன். ஏன் கட்டில் மட்டும் இல்லை, நான் வந்து பெட்டெலாம் வந்து எங்களுக்கு நாங்கள் இன்னும் ஓன் மேனுஃபேக்சரிங் கிடையாது. பெட்லாம் ஒன்லி பார்த்தீங்கன்னா நீல்கமலில் பிராண்டட் பெட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஷோரூம்ன்றது வந்து கொஞ்சம் எந்த எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்கணும், ராயல் லுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டட் செட்டப்லேயே தான் அந்த 10 years வாரண்டி அந்த இருக்கிறதெல்லாம் அந்த 10 years வாரண்டியான பெட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும். நம்ம கட்டில் படுத்திங்கன்னாவே ஒரு கம்ஃபர்ட் வந்துடும், உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும். நீங்கள் அதை வந்து வாங்கி பயனடையும் போது தான் தெரியும். அது மாதிரி எந்த ஒரு இதில் என்னுடைய ஷோரூம்பை பொறுத்தளவில் எந்த ஒரு வார்த்தையும் பொய்யான வாக்குறுதி கொடுக்க மாட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், 10% டிஸ்கவுண்ட்டு, 20%, 30% டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட் எல்லா ஷாப்லேயும் போடுவாங்க. அது எல்லாமே நாங்களாக பார்த்து போடுறது தான் டிஸ்கவுண்ட்டு. 40,000 பொருளை 20,000 கொடுக்குறோன்னா 50% கண்டிப்பாக நம்ம வந்து சொல்கிறதுக்காக தான் வேணாம். ஏன்னா மக்களை கவர் பண்ணுறதுக்காக நானும் அந்த வேலையை செய்யலாம். பட் என்னமோ எனக்கு இந்த 15 வருஷமாக அதில் உடன்பாடே கிடையாது. இந்த டிஸ்கவுண்ட்டுன்ற எப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும், எந்த வகையில் கொடுக்க முடியும், நமக்கு ஒரு போதிய லாபம் கிடைக்கணும், அவ்வளோதான் பிஸ்னஸ்ஸு. இதில் வந்து நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் 40,000 இதை சொல்லிவிட்டு உங்களுக்கு 20,000 நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன? அதில் எனக்கு அந்த வார்த்தையில் எப்போவுமே ஒரு பிடிப்பு இருக்காது. அது யதார்த்தத்துக்கு நான் சரியில்லைன்ற ஒரு கொள்கையோடு உள்ளாள். 15 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஒரு நாளும் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டேன். எனக்கு போதிய லாபம் வருதா, ரைட், அந்த பொருள் அனுப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா நான் தான் தயாரிக்கிறேன், நான் வாங்கி விற்றா தான் சிரமப்படும், நான் தான் தயாரிக்கிறேன். அதனால் எனக்கு நம்ம இந்த டிஸ்கவுண்ட்டுன்றதெல்லாம் கிடையாது. அடுத்து வாங்க பார்க்கலாம். இல்லை சிங்கிள் கட்டுனா 4 காலை வச்சு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டுருவாங்க, அதுதான் சிங்கிள் கட்டில். பட் நான் சிங்கிள் கட்டில் கூட ஒரு அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கட்டில் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங்கில் இதுக்கு வந்து சரி யாரெல்லாம் சிங்கிள் கட்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னா சிங்கிளாக இருக்கிறவங்க தானே சிங்கிள் கட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஏஜ்டு பேர்சன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சரி அவங்க கொஞ்சம் நேரம் சாஞ்சு உக்காந்தா அவங்களுக்கு பேக்லையோ அவங்களுக்கு முதுகுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் அந்த ஃப்ரண்ட்டில் குஷன் வச்சுருக்கிறேன். எல்லா பொருளுக்கும் நான் லைஃப் கேரண்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கட்டில் பொறுத்தல உட்டை பொறுத்தல லைஃப் கேரண்டி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் விற்கிறதுக்காக ஒரு ரேட்டு, நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணி இது ப்ராப்ளம் சொல்லும்போது அதை நான் தட்டி கழிக்க மாட்டேன். நான் என்ன சொன்னேன்னா அதுபடி சரியாக நடந்துக்குவேன். அப்படியே நடக்காட்டால் நீங்கள் என் ஷோரூமில் வந்து என்கிட்ட எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். வாங்க, இதெல்லாம் வந்து சிங்கிள் கார்ட்லாம் ஒரு 10,500க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், 10,500க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மரம் ஃபுல்லாகவே மரம், இதில் நல்ல மரத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு இஞ்சி பையாக டேப்பை வச்சு அளந்து சொல்ல முடியும். யாருடைய காலத்தையும் நான் விரயம் பண்ண விரும்பலை. அதனால் உங்களுக்கு எல்லாமே குயிக்காக சொல்லணுன்றதுக்காக. ஏன்னா எல்லாருக்கும் இன்றைக்கி காலம் வந்து கண் போன்றது பொன் போன்றது, காலம்தான் மிக முக்கியம். ஏன்னா காலம் போனால் திரும்பி வராது. அதனால் நான் நிறைய சொல்லாமல் சுருக்கமாக கொண்டு போயிட்டு இருக்கேன். வாங்க அடுத்து இந்த கட்டில் அதே குயின் சைஸ் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் பண்ணியிருக்கிறேன். வுட்டு இது வந்து பிரிக்ஸ் மாடல்னு சொல்லுவேன். பிரிக்ஸ் மாதிரி, அதாவது நம்ம செங்கல் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பிளான் பண்ணி நாங்களாக செய்கிறது தான், நாங்களாக பேர் வைக்கிறது தான். இதுக்கு மார்க்கெட்டில் யாரும் பேர் வைக்கிறதுலாம் வர்றதில்லை. நாங்களே பேர் வைப்போம், நாங்களே அதுக்கு அந்த கட்டிலுக்கான பேர் இதெல்லாம் சொல்லி நாங்களே ஒரு முடிவு பண்ணிடுவோம். இதோட ஹெட் போர்டு, ஃபுட் போர்டு, என்னுடைய ஃபினிஷிங் பாருங்கள். எதுவுமே ஃபர்னிச்சரை பொறுத்தல ஆன்லைனில் புக் பண்ணி வீட்டில் டெலிவரி எடுக்கிறது ஒரு வகை. ஆனால் ஃபர்னிச்சரை ஆழ்ந்து வாங்கணும், அதை ரசித்து வாங்கணும், மரம்தான் முக்கியத்துவம் வேணுன்றவங்க வந்து பார்த்து அதை ஒவ்வொரு டிசைனும் ரசித்து அந்த குவாலிட்டியை செக் பண்ணி வாங்கணும்.
இந்த கட்டிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் தான். 21,000 ரேஞ்சில் நான் அந்த கட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்லலாம் 32,000ங்க, உங்களுக்கு ஒரு 10,000 டிஸ்கவுண்ட்டுங்க, 22,000 சொல்லலாம். அதெல்லாம் கிடையாது. 21,000 நான் சேல் பண்ணுறேன் வித்தவுட் பெட்டு. ஏன்னா பார்க்கும்போது எல்லாம் பெட் இருக்குது, பெட்டோட நினைச்சிட வேண்டாம், யாரும் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். ஆனால் வித்தவுட் பெட்டு தான் நான் பேசியிருக்கோம். நம்ம பேசுறதுல வித்தவுட் பெட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் 21,000 தான். இதுவும் 21,000 தான். இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறோம், நாங்கள் ஒரு மாடல் பார்த்துருப்பீங்க, அதே மாடலை தான் நான் அவங்களுக்கு அங்கே 32,000 சொல்லியிருப்பேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா அதே 21 மாடலை மாற்றிருக்கிறேன், மரத்தை குறைச்சிருக்கிறேன். ஆனால் அதே கேரண்டி தான். நான் மரம் குறைச்சாலும் கேரண்டி மாறாது, பெயிண்டிங் செக்ஷன் மாறாது. இன்னைக்கு மரத்தில் வந்து பொறுத்தளவுல நம்ம ஒரிஜினல் மரம் போடுறாங்களா இல்லையான்னு தெரியணும். அப்போ நீங்கள் எப்படி தெரியும்? என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க, என்கிட்ட புக் பண்ணுங்க. நீங்கள் பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்து புக் பண்ண வேணாம். ஒரு 2,000 3,000 புக் கையில் காசை கொடுத்துட்டு புக் பண்ணிட்டு நேராக ஃபேக்ட்ரிக்கு போங்க. என்ன மரம் யூஸ் பண்ணுறேன், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன், என்னுடைய மெக்கானிசம் என்கிட்ட இருக்குது, என்ன டெக்னிக்கல் பண்ணுறேன், அதை போய் நீங்கள் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முழுமையாக புக் பண்ணுங்க. அதை ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா என்ன ஒன்று உங்களுக்கு டைம் இருக்கணும், போய் பாருங்க. நான் வந்து கம்பெனி இல்லாமல் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுலாம் அப்படிலாம் நான் சொல்லலை. என் கம்பெனி நேரடியாக பாருங்கள், வெப்சைட்டுக்குள்ளே போங்க, பழைய வீடியோவில் போங்க, அது கம்பெனி அட்ரஸ் எல்லாமே இருக்கும். இது புதிய கிளை. என்னுடைய மக்களுடைய பேர் ஆதரவு வேணுன்றதுக்காக நான் மறுபடியும் இந்த வீடியோவை போடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் இதெல்லாம் ஃபுல் வுட்ல தான் பண்ணியிருக்கிறேன். பாருங்க, வெயின் பாருங்க, அப்படியே தெரியும், ஹனி கலர் தான். பாருங்க, எக்ஸ் மாடல் போட்டிருக்கேன், ஃபுல் வுட் எக்ஸ் மாடல் போட்டிருக்கேன். கட்டெல்லாம் பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும். இதில் என்னன்னா எனக்கு பெரும்பாலும் என்னுடைய ஃபர்னிச்சரை வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுல நான் ரொம்ப குறியாக இருப்பேன். மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஒரு மெய்டோ இல்லை அந்த வீட்டில் உள்ள மேடமோ துடைக்கிறேன்னா அவங்களுக்கு ஈஸியாக துடைச்சி எடுக்கணும். ரெண்டாவது, எல்லா கட்டிலும் இன்னைக்கு வந்து நம்ம சென்னையை பொறுத்தல எல்லா இடத்துலையும் ஏசி இருக்குது. ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி நீங்கள் ஏசியை போட்டு யூஸ் பண்ணி அதை துடைக்க முடியாமல் பெரிய கார்விங்கு பூவு அது மாதிரிலாம் போட்டு கட்டில் பிரம்மாண்டமாக நம்ம வாங்கி போட்டாலும் அதில் டஸ்ட் இருக்கும். டஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஏசி யூஸ் பண்ணீங்க, ஏசி இருக்கும்போது அந்த டஸ்ட் அலர்ஜி வந்து உங்களை கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்துக்கு இஷ்யூ வரும். அதனால தான் நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக கொண்டு போவேன் எல்லா பொருளையும். அடுத்து வாங்க, இது வந்து ட்வின் காட்டில் இந்த கட்டில் பாருங்கள், நல்லா பெரிய பெரிய மரம் தான் போட்டிருக்கேன். இது வந்து வால்நட் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறேன், லைட் வால்நட் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறேன். ரொம்ப ப்ளைனாக இருக்கும் கட்டிலெல்லாம். வந்து நான் வந்து வியாபாரத்துக்காக நான் வந்து கட்டில் தூக்கி போட்டு காட்டுறது, அதில் ஒரு 5 பேரை ஏற்றி வச்சு காட்டுறது அதெல்லாம் செய்ய மாட்டேன். யதார்த்தம் என்னமோ அதைத்தான் சொல்லுவேன். வந்து இப்போ பார்க்கலாம், நிறைய நானே பார்த்துருக்கேன், நிறைய வீடியோவில் இந்தியாவில் தர முடியாத அளவுக்கு, தமிழ்நாட்டில் தர முடியாத அளவுக்கு எனக்கு தரேன் அப்படி சொல்கிறாங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் சொல்ல தெரியாது. எதில் ஒன்று திடீர்னு பார்த்து ஒரு பொருளை தூக்கி போடுறாங்க, அப்புறம் இப்போ ஒரு 10 பேர் ஏறி அதில் நிற்கிறாங்க, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. எங்கிட்ட இருக்கிறது இப்படி தான் இருக்கும். நான் அடுத்தவங்க வியாபாரத்துக்கு அவங்க அப்படி பண்ணுறாங்க, நம்ம அப்படி பண்ணுறாங்களே, நான் இப்படி தான் இருப்பேன். இந்த பிஸ்னஸ்னால் இப்படி தான் பண்ணணும்னு நினைப்பேன். என்னோட ஒவ்வொரு பொருளையுமே அப்படி தான் இது பண்ணுவேன். ரொம்ப அழகாக வச்சுக்கணும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் லுக்கு கொடுக்கணும். ஒரு பொருள் இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பண்ணல, என் பொருளை வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கிங் சைஸு. இதில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா ஃபோம் வச்சுருக்கிறேன். நான் பெரும்பாலும் ஃபோம் வைக்கிறது இல்லை. இப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா ஐடிலலாம் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப முதுவலியில் இருக்கிறாங்க, நிறைய பேக் பெயின் வருது பாவம் நிறையா பேருக்கு. சரி, அவங்க கொஞ்ச நேரம் சாஞ்சு உட்காரட்டும், கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக நான் பண்ணியிருக்கிறேன். அதனால இதுக்கு ஃபோம் வச்சுருக்கேன். இந்த ஃபோம் வச்சுருக்கேன்னா நான் வச்ச ஃபோம் தான்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு கலர் சொன்னீங்கன்னா அந்த கலர் கொடுப்பேன். இதில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ். நீங்களே என்னை காம்ப்ரமைஸ் ஆனாலும் நான் காம்ப்ரமைஸ் ஆகும். நான் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சா போதும். ஸோ நம்ம இப்போ கட்டில் ஒரு வழியாக முடிச்சாச்சு. இப்போ இந்த ஷோரூமை பொறுத்தளவு ஒரு 10 கட்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இடம் 2,000 ஸ்கொயர் ஃபீட் தான். எங்கிட்ட ஃபேக்ட்ரியில் போனீங்கன்னா நிறையா கட்டில் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு பொருள், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் ஒரு பிச்சை எடுத்தேன், இந்த பிச்சை கொடுத்து வுட்டில் நீங்கள் செஞ்சு தர முடியுமானா 100% செஞ்சு தர முடியும். அதுக்கானது என்னென்னா 100% செஞ்சு கொடுப்பேன். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கேட்பேன். ஏன்னா ஒரு நியூ மாடலாக வரும்போது என் கார்பன் இருக்கு, அந்த விளக்கத்தை என் பார்ட்னர் உட்காந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மரம் இப்படி வரணும், இந்த இடத்துல இது வரணுன்றத சொல்லி அவனை ஒரு டெமோ பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் அதை வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் செய்ய சொன்னீங்கன்னா டைம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொருளையும் என்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். நீங்கள் வந்து எனக்கு இந்த கடையை நான் ஏன் திறந்துருக்கிறேன்றதுல மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா, நான் நம்பினேன் டிமார்ட் ரொம்ப தூரத்தில் இல்லை, இந்த கொஞ்சம் தூரம் ஒரு ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் டிமார்ட் இருக்குது. ஸோ அந்த டிமார்ட்டுக்கு நிறையா பேர் யார் யார் போகிறாங்கன்னு ஒரு சர்வே பண்ணி பார்த்தேன். நிறையா காரில் தான் போகிறாங்க.
கிட்டத்தட்ட பார்த்தா சாட்டர்டே சண்டே ஒரு 500 கார் நிற்கிது. சார் அந்த ஒரு பேர் நம்பிக்கையில் நம்ம இந்த அவுட்டரில் ஒரு கடையை திறந்தேன். அது இல்லாமல் ஜிஎஸ்டி ரோடு 2 hours நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த தென் மாவட்டத்துக்கு போகிறவங்களும் சரி, நீங்கள் சேலம் பக்கம் கோயம்புத்தூர் எந்த பக்கம் போகிறாங்கனாலும் இந்த ரோடை கடந்து தான் போவீங்க. அப்போ உங்கள் கண்ணில் படும்போது இந்த கடையை ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பக்கத்தில் நல்ல ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது, அரேபியன் ஹோட்டல். ஒரு டெய்லி பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 10-20 கார் நிற்கும். அதில் ஒரு 2 பேர் வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் இவ்வளோ அவுட்டரில் வந்து திறந்துருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு ஃபேக்ட்ரி பக்கம் தான் எனக்கும் வீடு. ஒரு நாளைக்கு நான் அப் அண்ட் டவுன் வந்து 50 கிலோமீட்டர் வந்து போகிறேன். ஏன்னா எனக்கு ஃபேக்ட்ரி ரேட்டுக்கு மக்களுக்கு இந்த பொருளை கொடுத்துடணும் அப்படின்னு அந்த ஒரு ஆசை. அப்போ என்ன ஆகணும், என் எக்ஸ்பென்ஸை நான் குறைச்சாகணும். என்ன குறைக்கணும்? நிறைய விஷயம் இன்னைக்கு ரெண்ட்டு. இப்போ நான் ஒரு சிட்டிக்குள்ள ஒரு கடை எடுக்கிறேன், ஒரு வேலைச்சல ஒரு கடை எடுக்கிறேன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட், இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 100 ரூபா போட்டால் கூட 2 லட்சம் ரூபாய் வாடகை வருது. அப்போ இந்த கட்டில் நான் இன்னைக்கு உங்களுக்கு 29,000 ரூபாய்க்கு தரேன்னா அங்கே 35,000 ரூபாய்க்கு நான் கொடுத்தா தான் எனக்கு கட்டுப்படி ஆகும். அதுவும் இல்லாமல் ஏன்னா இன்னைக்கு எல்லாம் இப்போ வீடியோ பார்க்குறீங்க, என் ஃபோன் நம்பர் அதில் வந்துட போகுது. நீங்கள் ஃபோன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் இருக்குது, நல்ல ஃபெசிலிஸ்ட் இருக்குது. முன்னாடியெல்லாம் பேப்பரை இன்சர்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுவோம். இப்போ தான் கையிலேயே மொபைல் இருக்குது, கையில் உலகம் இருக்குது, மொபைல் இருக்குது. அது மூலிமா நீங்கள் கேட்பீங்க, வந்து பார்க்குறவங்க பார்க்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டா கூட, கஸ்டமர் வீட்டுக்கு கூப்பிட்டா கூட கஸ்டமர் பிளேஸ் நான் வருவேன். அங்கே மெஷர்மெண்ட் எடுப்பேன். அங்கே வந்து உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு கேட்பேன். அப்படி எல்லாமே பண்ணும்போது என்னால் இதெல்லாம் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். அதனால எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ போட்டாகணும். நான் 15 வருஷமா வியாபாரம் பண்றேன், வீடியோலாம் போட்டதே கிடையாது. இது என்னுடைய 2வது வீடியோ. இந்த தொழிலில் இத்தனை வருஷமா 15 வருஷமா ஈடுபட்டு இருக்கேன். தொழில் மேலும் சிறக்கிறதுக்காக தான் இந்த புதிய கிளையே, இந்த உட்பரியை எஸ்பி கோயில், சிங்கப்பெருமான் கோயில், எஸ்பி கோயில்னா சிங்கப்பெருமான் கோயில், மஹேந்திரா சிட்டி நியர்பை, டிமார்ட் நியர்பை, உரக்கடம் இதெல்லாம் நியர்பை வரும் இங்கே. அதனால இந்த அவுட்டரில் கொண்டு வந்து நான் கடை போட்டிருக்கேன்னா மக்களை நம்பி, அவங்க ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நம்பி, வாடிக்கையாளர் எனக்கு வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த இடத்துல இந்த தொழிலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இறைவன் அருளால் எனக்கு பேர் ஆதரவு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த மக்களுக்கு என்கிட்ட இருக்கிற நல்ல பொருளை தெரியப்படுத்துகிற, வாங்கி பயன்படணும்னு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.